Hi friends, welcome to NithuMithu kitchen. இன்னைக்கு நம்ம க்ரீமியான பால் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட க்ரீமியான சேமியா பால் பாயாசத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் சூடானதும் 10 முந்திரி பருப்பு, 10 பாதாம் பருப்பு. பாதாமை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆனதும் ஒரு 20 பாயாச திராட்சை போட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அதே கடாயில் 1 கப் நம்ம வெர்மிச்சில்லி எடுத்துக்கலாம். இது பாயாச சேமியா. இது ஒரு லைட்டாக ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சேமியா கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம். ஜஸ்ட் ஒரு சிம்மில் வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் லைட்டாக ஃப்ரை பண்ணணும்னாவே போதும். இப்போது நம்ம சேமியா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஜஸ்ட் இந்த சேமியா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இது பாயில் ஆகிற வரைக்கும் விட்டுறலாம். ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணால் போதும், வெந்துடும் நல்லா சேமியா. இப்போது இந்த சேமியாவில் தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிருச்சு. இப்போ ஒரு அளவுக்கு சேமியா வெந்துருச்சு. இது கூட நம்ம 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால். பாலில் அந்த ஆடை இருந்தால் நீங்கள் அதோடவே ஊற்றிடுங்க. இது ஒரு நல்ல க்ரீமியாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஆடை போட்டிங்கன்னா. ஸோ அப்படியே போட்டுருங்க. இது கூடவே இப்போது 6 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மில்க் மேட் போட்டுக்கலாம். இப்போ உங்ககிட்ட மில்க் மேட் இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டிருக்க ஆடையே நல்லா க்ரீமியாக கிடைக்கும் உங்களுக்கு பால் பாயாசம். இப்போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. ஃபைனலாக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கலாம். ஃபைனலாக நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கேஷ்யூ, பாதாம், கிரேப்ஸ் இது எல்லாம் போட்டுடலாம். நம்மளோட க்ரீமியான பால் பாயாசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா NithuMithu கிச்சனுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.